எல்லார் வீட்லேயும் ஒரு டிஷ்வாஷர்ன்றது இப்போ ஒரு அவசியமாகிடுச்சு. ஏன்னா ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள் எல்லாம் இப்போ வேலைக்கு போகிறாங்க. அவங்களுக்கு வேலை செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஆள் இருக்காது. ஆனால் இந்த டிஷ்வாஷரில் ஒரு பிக்கஸ்ட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா ஹாட் வாட்டர். இங்கே தான் ஹாட் வாட்டரில் எல்லா இடத்துலையும் ஹாட் வாட்டர் தான் இருக்குது. நீங்கள் சாஃப்ட் வாட்டர் எதுவுமே சால்ட்ஸ் இல்லாத வாட்டர் போனேன்னா நீங்கள் வந்து ஆக்சுவலாக ஆரோ பிளான்ட் தான் யூஸ் பண்ணணும். நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா இந்த எல்லாமே வெல் வாட்டர், இந்த போர் வாட்டர்லாம் கண்டிப்பாக ஹார்ட்னஸ் இருக்குது. இந்த ஹார்ட்னஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு வாட்டர் சாஃப்ட்னர் போடுறாங்க. வாட்டர் சாஃப்ட்னர்ன்றது ஆக்சுவலி இட் இஸ் நாட் லைக் an ஆரோ பிளான்ட். இது ஒரு ஜஸ்ட் அன் ஆல்டர்னேட்டிவ். அது அந்தளவுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காது. காரணம் என்னென்னா நீங்கள் ஒரு வாட்டர் சாஃப்ட்னர் எடுத்து அதில் உப்பு கரைக்கணும். அதாவது கல்லுப்பு எடுத்து கரைக்கணும். சால்ட்டு போட்டு, அதாவது வீட்டில் இருக்க கல்லுப்பை போட்டு கரைக்கணும். கரைச்சானா அந்த கல்லுப்பு என்ன பண்ணுது அப்படின்னா அந்த கால்சியம் அண்ட் மெக்னீசியம் அயான்ஸை ரீப்ளேஸ் பண்ணுது. ஸோ அந்த கால்சியம் அண்ட் மெக்னீசியம் சோடியம் அயான்ஸால் தான் உங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ணுது. ஸோ அந்த சோடியம் சால்ட் அது உள்ளே தான் இருக்கும். ஜென்ரலாக நம்ம பாத்ரூம்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து இவாப்ரேட் ஆகி போயிடும். ஏன்னா சோடியம் சால்ட்ஸ் இவாப்ரேட் ஆகும், கால்சியம் அண்ட் மெக்னீசியம் சால்ட்ஸ் ஸ்ட்ரெயின் மார்க்ஸ் வரும். ஆனால் டிஷ்வாஷரில் பார்த்தீங்கன்னா அது எஸ்கேப் ஆகாது வெளியில். ஏன்னா சோடியம் சால்ட்டாக இருந்தாலும் அது உள்ளே தான் இருக்கும். ஏன்னா ஹாட் வாட்டரில் நம்ம ஸ்ப்ரே பண்ணுறோம், வெளியில் நம்ம அதை திறந்து வைக்கல. அதனால் டிஷ்வாஷருக்கு கண்டிப்பாக வேலை செய்யாது. ஸோ டிஷ்வாஷருக்கு ஒரே ஆப்ஷன் நீங்கள் ஆரோ பிளான்ட் தான் இன்ஸ்டால் பண்ணோம். இப்போது நம்ம அது ஆரோ பிளான்ட்டை ஒரு காம்பேக்டாக நம்ம இன்ஸ்டால் பண்ண ஒரு வீட்டில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ளாட்டில் வந்து இப்போ அவங்க வந்து வாஷிங் மிஷின் இந்த யூட்டிலிட்டி ஏரியாவில் வந்து அவங்க டிஷ்வாஷர் வச்சுருக்காங்க. அந்த டிஷ்வாஷரை பார்க்கலாம். இப்போ நம்ம இங்கே வந்து நாங்கள் அந்த இடத்துல நாங்கள் ஆரோ பிளான்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். மேலே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள். அதுதான் அது வந்து உங்களுக்கு ஒரு 42 லிட்டர் ஸ்டோரேஜ் டேங்க் இருக்குது, ஹைட்ரோனோமேட்டிக் ப்ரெஷர் டேங்க்கு. இதுதான் வந்து அவங்களோட டிஷ்வாஷர். பாருங்கள் உள்ளே எப்படி இருக்குது. நாங்கள் சைட்லலாம் ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகிடுச்சு. அதுக்குள்ளே 1 மந்த்து தான் ஆச்சு இவர் வாங்கி. 1 மந்த் கூட இல்லை, அதுக்குள்ளே உள்ளலாம் பழசாயிடுச்சு. ஏன்னா இங்கே தண்ணியோட டிடிஎஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1500 இருக்குது. அவருக்கு வந்து இமீடியட்டாக அப்புறமா இதை பார்த்துட்டு உடனே ஆரோ பிளான்ட் போடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி வந்தார். நாங்கள் அவங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து நாங்கள் ஒரு ஹையர் கெப்பாசிட்டி பிளான்ட்டு. அவர் வீட்டில் ஒரு குழந்தை இருக்கிறதுனால அவருக்கு உப்பு தண்ணி இருக்கிறதுனால ஒரு பாத்ரூமுக்கும் கொஞ்சம் ஆரோ யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு 2-3 பக்கெட் போட்டு குளிச்சிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணார். அதனால் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், இந்த செவுத்துக்கு பின்னாடி இங்கேருந்து நம்ம லைன் எடுத்துருக்கோம். ஆக்சுவலாக இங்கேருந்து லைன் எடுத்து இந்த லைன் வந்து இந்த பிளான்ட்டுக்குள்ளே போகுது. இதுதான் வந்து பிளான்ட்டு, நம்மளோட ஆரோ பிளான்ட்டு. இந்த ஆரோ பிளான்ட்டில் மெயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட்ரோனோமேட்டிக் டேங்க் இருக்குது, அதில் தான் வாட்டர் ஸ்டோர் ஆகுது. மெம்பரெயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹை டிடிஎஸ் மெம்பரெயின் 2 இருக்குது. ஈச் வந்து பார்த்தீங்கன்னா 20 லிட்டர்ஸ் பர் ஆர் கூட கிடைக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ½ அன் ஹவரில் இந்த டேங்க் ஃபுல் ஆகிடும். உங்களுக்கு ப்ரீஃபில்ட்ரேஷன் சிஸ்டம் 2யும் வச்சுட்டு, அதுக்கப்புறமா உங்களுக்கு ஹைட்ரோனோமேட்டிக் டேங்க் எங்கே இருக்குது அதுவும் வச்சுட்டு, நம்ம அதிலேருந்து தென் ஆட்டோ கட் ஆஃப் ஸ்விட்ச்லாம் வச்சு நான் உங்களுக்கு செட்டப் பண்ணி கொடுத்துருக்கோம். அதை தான் நீங்கள் இங்கே பார்க்குறீங்க. மேலே வந்து கொஞ்சம் ப்ரெஷர் பம்ப் எல்லாம் இருக்குது. ஸோ இதுதான் உங்களுக்கு யூனிட்டு. இந்த யூனிட்லேருந்து தண்ணி என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு அவங்களோட டிஷ்வாஷருக்கு போயிடுது. ப்ளஸ் இங்கே சைடில் ஒரு லைன் எடுத்துருக்கோம் பாருங்கள். அதை வந்து அவங்க சைடில் இந்த பக்கம் பாத்ரூம் இருக்குது, அந்த பாத்ரூமுக்கும் அவங்க லைன் போயிடுது. இங்கே பாத்ரூமில் போய் பார்ப்போம் அவங்க எப்படி லைன் எடுத்துருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ இதுதான் வந்து நம்ம பாத்ரூமில் லைன் எடுத்துருக்கோம் அவங்களுக்கு. ஸோ அங்கே அந்த லைனை இந்த பக்கம் வெளியில் எடுத்து இது இருக்குது பாருங்கள். இதை வந்து நாங்கள் அவங்க கீசர் லைனில் கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ அவங்க ஹாட் வாட்டரும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை கீசர் ஆஃப் பண்ணிட்டு அவங்க நார்மல் வாட்டரும் நம்ம அவங்க குழாயில் திறந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம பண்ணியிருக்கோம்.